வணக்கம் நண்பர்களே. பல விதத்திலும் இயற்கை நமக்கு துணை செய்து கொண்டே இருக்கிறது. நமக்கு வேதங்களும் அதற்கேற்ற போல உறுதுணையாக இருந்து வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிற மறைப்பொருளாக இருக்கிறது. இன்றைய நாள் பானு சப்தமின்னு பேர். சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருவது. இந்த மாதிரி வந்ததுன்னா என்னன்னா ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு குறித்து கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் முக்கியமான நாள், என்ன நடக்கும் இந்த காணொலியில் காணப்போகிறோம். அழகாக செய்யும் போது தீர்மானமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். இன்றைய நாளிலே பானு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, சப்தமினா சப்தமி திதி, இது ரெண்டு சேர்ந்து வரும்போது என்னெல்லாம் தானம் செய்யறீங்களோ, ஒரு தடவை சொன்னா 100 தடவை மாதிரி, ஒரு தடவை செஞ்சா 1000 தடவை போல மல்டிஃபோல்டு அப்படி வரைக்கும். அதனால புண்ணியம் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. சரிங்க, இந்த புண்ணியத்தெல்லாம் நான் என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். கோதுமை மாவால இனிப்பு செய்து, இல்லைன்னா பிஸ்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இத நீங்க எவ்வளவு தூரம் தானம் செய்கிறீர்களோ அவ்வளவும் இன்று நல்லது. அதே போல தாமிரம் இல்லைன்னா செப்பு பாத்திரத்திலே கோதுமையை வைத்து தானம் செய்யும் போது அதுவும் மல்டிஃபோல்டா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். சூரியனுடைய அப்படியே அருளை பெறுவதற்கான எளிய வழி. இந்த மாதிரி பண்ணா என்னங்க அர்த்தம்னா, சூரிய கிரகணம் போது ஒரு துல்லியமான ஒரு பலன் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட பலனை மல்டிஃபோல்டா மாற்றி கொடுக்கக்கூடிய பலன். இதனால என்னெல்லாம் பலன்னாக்க, கண் கோளாறு விலகிவிடும். என்னுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்கல, பெரிய பதவி கிடைக்கல அப்படி ஏங்குறோம் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கும். அரசியல் வாழ்க்கையில முதன்மை நிற்கணும், அரசியல்வாதிகளை நான் கொடிகட்டி பறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கோதுமை தானம் செய்வதனால அப்படியே பலனை நிரந்தரமாக கொண்டு வரலாம். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, நிறைய பேருக்கு கனவு இருக்கும், நான் எப்படி ஆனா கோடீஸ்வரன் ஆகணும், எப்படி ஆனா மந்திரி பதவியை பிடித்து விடணும் அப்படிலாம் யோசிப்பீங்க இல்லையா. உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன் இந்த பானு சப்தமி. இன்றைய நாளிலே நீங்க எவ்வளவு தூரம் தான தர்மங்களை கோதுமை பண்டத்தின் மூலம் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுடைய கணக்கில் குறிக்கப்படும். அதனாலே வாழ்க்கையில சுபிட்சங்கள் வரும். நார்மலா சூரியன் உச்சத்தில் இருக்கும் போது அந்த தலை அப்படிங்கிற இடத்துல தலைவலி வரும், கண் கோளாறுகள் வரும், கண் எரிச்சல்கள் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய அருமருந்து எதுன்னா இந்த பானு சப்தமி. அதனாலே பானு சப்தமியின் போது நாம் அவசியம் தான தர்மங்கள் செய்து மேன்மேலும் வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் சுபிட்சமான நல்ல நோய் நொடியற்ற வளமான வாழ்வை வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். என்றும் நம்ம நார்மலா அந்த பட்டங்கள்லாம் எழுதும்போது சொல்லுவோம் சூரிய சந்திர சாட்சியாக அப்படின்னு எழுதுவோம். அப்படி என்றும் நிலை நிற்கக்கூடிய, காலம் தவறாக தான் உதித்தக்கூடிய அந்த சூரியனை முதலில் தொழும்போது நம்ம வாழ்க்கையில பிரகாசமும் வெளிச்சமும் முதன்மை தன்மையும் கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டால் இந்த நாள் அவசியம் நாம் போற்றப்பட வேண்டிய நாள் என்பது மனக்கு புரிந்துவிடும். அதனால் அவசியம் எல்லாரும் உங்களால் முடிந்த தானங்களை செய்து நல்ல வளங்களை பெறுங்கள். வாழ்க வளத்துடன்.